பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 3 பிப்ரவரி 2026 செவ்வாய்க்கிழமை நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்துக்கு ட்ரம்ப் ஒப்புதல்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்திய பொருள்கள் மீதான விதிக்கப்பட்டிருந்த வரி 25% வரியை 18% குறைச்சிருக்காங்க அமெரிக்கா. இது உடனடியாக அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களாப்பா. அது போக அமெரிக்காவுடனான வர்த்தகம் $500 பில்லியன் உயர்த்த முடிவு செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ரஷ்யாட்டேருந்து வாங்குகிற எண்ணெயை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக அமெரிக்காட்டேருந்தும் வெனிசுலாட்டேருந்தும் டைரெக்டாக கச்சா எண்ணெய்கள் வாங்குறதுக்கான ஒப்பந்தத்தை இந்தியா மேற்கொள்ள போகிறாங்க. அதுக்காக இந்த வரியை நாங்கள் குறைச்சிருக்கோம் அப்படின்னு அமெரிக்கா சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த தான் மெயின் என்னென்னா, மாமல்லபுரத்தில் உலகத்தரத்தில் உள்கட்டமைப்பு வசதிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. இதில் பாருங்கள், மாமல்லபுரத்தில் திங்கட்கிழமை உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா மாமல்லபுரம். சரியாப்பா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கட்டாயம் கேட்பாங்க. உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு கேட்பாங்க. மாமல்லபுரத்தில் நடைபெற்றிருக்கு. ஸோ 100 கோடி அளவிலான சர்வதேச தரத்திலான உள்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த தான் மெயின் என்னென்னா, உச்சி மாநாடு இந்த இருக்கு பாருங்க. ரைட், மொத்தம் ஒரு 4 அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரு சில முக்கியமான அறிவிப்பு மட்டும் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்த மாமல்லபுரத்தில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் மாமல்லபுரத்தில் உருவாக்க போகிறாங்க. அடுத்து 2023ஆம் ஆண்டு சுற்றுலா கொள்கை. அப்போ தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை எப்போ அப்படின்னா 2023ஆம் ஆண்டு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிப்படையில் சிப்காட் நிறுவனம் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அதாவது எங்கெங்கெல்லாம் சுற்றுலா தலம் இருக்கோ அந்த சுற்றுலா தலங்களை தேர்ந்தெடுத்து சிப்காட் நிறுவனம் மூலியமாக அங்கே தொழில்களை அமைச்சு அது மூலியமாக முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக வசதிகளை கொண்டு வர போகிறாங்க. சரியாப்பா, இது ரொம்ப முக்கியமானது. இதுக்காக முதல் கட்டமாக கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு, தூத்துக்குடி இந்த 4 மாவட்டங்கள் சிறப்பு சுற்றுலா இடங்களாக அடையாளம் கண்டிருக்காங்க. ஸோ சிப்காட் மூலியமாக சுற்றுலா தலங்களை மேம்படுத்த போகிறாங்க. அதுதான் இதோட மெயின் நியூஸு. சரிங்களா, 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்க. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது நடுவில் இன்னைக்கு பேப்பரில் எதுவுமே நியூஸ் இல்லை, கடைசியில் தான் ஒரு சில நியூஸ் இருக்குது. இது பாருங்கள், பெண்ணையாறு விவகாரம்னு கொடுத்துருக்காங்களே. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த பெண்ணையாறு அப்படின்றது தமிழ்நாடு கர்நாடகா மாநிலம் இடையே ஓடக்கூடிய ஒரு ஆறு. சரியாப்பா, அந்த ஆறில் இந்தியாவுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு நடுவர் மன்றத்தை சீக்கிரம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதுதான். என்னென்னா, யார்கோல் அப்படின்ற கிராமத்துக்கிட்ட பெண்ணை ஆற்றின் கிளை நதியான மார்க்கண்டேய ஆற்றின் குறுக்கே கர்நாடகா சட்டத்துக்கு புறம்பாக அணை கட்டி வருகிறது. அப்போ நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதான் கேட்பாங்க. மார்க்கண்டேய ஆறு எந்த ஆற்றோட துணை ஆறுன்னு கேட்பாங்கப்பா. பெண்ணை ஆற்றோட துணை ஆறு. இது நம்ம தமிழ்நாடு ஜியாகிரபிலையும் இருக்குது. சரிங்களா, ஸோ நியூஸ் பேப்பர் ஓரியன்டாக வரக்கூடிய நியூஸை வச்சு தான் அவங்க நம்மளுக்கு திரும்ப இம்போஸ் பண்ணி கொஸ்டின் பேப்பரில் கேட்பாங்க. அப்போ மார்க்கண்டேய ஆறு அப்படின்றது பெண்ணை ஆற்றோட கிளையாறு. சரியா, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். தமிழ்நாடு உட்பட 8 மாநிலங்களில் 1.31 கோடி டன் மோனோசைட் இருக்கிறதா அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக சிவப்பு பழுப்பு நிற பாஸ்பேட் கனிமம். இந்த மோனோசைட் அப்படின்றது சிவப்பு பழுப்பு நிற பாஸ்பேட் கனிமம். இது சயின்ஸ் ஓரியன்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, ரைட்டு. அடுத்து இந்த ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அதாவது நாட்டோட பொருளாதார வளர்ச்சி 7-8% அளவு தொடர்ற மாதிரியே எல்லா திட்டங்களும் எல்லா இதுவும் வகுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது 7-8% கீழே குறையாத அளவு நாங்கள் பொருளாதார வளர்ச்சியை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரியாப்பா, அடுத்து திவால் சட்ட திருத்த மசோதா அப்படின்னு சொல்லி 2025ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டு வந்தாங்க. அது கூடிய விரைவில் சட்டமாகவும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த திவால் சட்டம் அப்படின்றது 2016 கொண்டு வரப்பட்டிருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2016 திவால் சட்டம்ன்றது கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக கடனை திரும்ப செலுத்த முடியாத நபர்கள் இருப்பாங்கள்ல, நபர்கள், நிறுவனங்கள், அவங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னா இந்த திவால் சட்டம் 2016 கொண்டு வரப்பட்டிருக்கு. அதில் ஒரு சில திருத்தங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டு சட்டமாக்க போகிறாங்க. ஸோ அந்த சட்டமானதுக்கப்புறம் நம்மளுக்கு இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு சிம்பிளாக இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா, ரைட். அடுத்தது இன்றைக்கி எல்லா நியூஸ்க்குமே சினாப்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. மெயினான இது கொடுக்கல, பார்த்துக்கலாம்.
இந்த அடுத்த தலைமுறை நாயகன் அல்க்ராஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. ஆக்சுவலாக என்னென்னா இந்த அதாவது பிக் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பாக விளையாடக்கூடிய டென்னிஸில் சிறப்பாக விளையாடக்கூடிய 3 பேரை பிக் 3ன்னு சொல்லுவாங்க. யாருன்னா சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ரோஜர் ஃபெடரர், ஸ்பெயினோட ரஃபேல் நடால், செர்பியாவோட நோவாக் ஜோகோவிச். ஸோ அந்த வரிசையில் இப்போ ஸ்பெயினோட கார்லஸ் அல்க்ராஸ், சரிங்களா, இத்தாலியோட யானிக் சின்னர், இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த வரிசையில் அடுத்து இடம் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் இவங்க பேரை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதான் ரொம்ப மெயின். அமெரிக்கா தமிழக காலநிலை விஞ்ஞானிக்கு கிராஃபுட் பரிசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான நியூஸ். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது புவி அறிவியலுக்கான நோபல் பரிசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சரியா. அதாவது கிராஃபுட் பரிசை புவி அறிவியலுக்கான நோபல் பரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அமெரிக்காவில் தமிழக காலநிலை விஞ்ஞானி வீரபத்ரன் பத்மநாபன் அவருக்கு வந்து இந்த கிராஃபுட் பரிசு கொடுத்துருக்காங்க, சரிங்களா, புவியியலுக்கான நோபல் பரிசு. சரியாப்பா, யாருக்கு அப்படின்னா தமிழகாவில் தமிழக காலநிலை விஞ்ஞானி வீரபத்ரன் ராமநாதனுக்கு 82 வயசு. ஆக்சுவலாக என்ன இவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறையா ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காரு. பூமியை வந்து கரியமில்லா வாயுக்கள்னால தான் பூமி வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்க நேரம் சிஎஃப்சி குளோரோஃப்ளூரோ கார்பன் தான் இதுக்கு முக்கியமானது அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதே இவர் தான், சரிங்களா. ஃபஸ்ட்டு 1975 சிஎஃப்சி குளோரோஃப்ளூரோ கார்பன் ஒன்று இருக்குது, நம்ம சயின்ஸ் புக்கில் இருக்கும். ஸோ அந்த சிஎஃப்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதே இந்த வீரபத்ரன் ராமநாதன் தான். இது போக என்ன அப்படின்னா, அந்த பழுப்பு நிற மேகங்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சிருக்காரு. பழுப்பு நிற மேகங்கள் ஏன் உருவாகும் போது என்னன்னா, அந்த கரியமில்லா வாயுக்கள் ப்ளஸ் சிஎஃப்சி குளோரோஃப்ளூரோ கார்பன் வந்து அதிகமாக அந்த நம்ம சுற்றுச்சூழலில் கலந்துக்கிறதுனால அந்த பழுப்பு நிற மேகங்கள் உருவாகும். அந்த பழுப்பு நிற மேகங்கள் உருவாகிற இடத்துல அதிகமான ஹீட் இருக்கும், ப்ளஸ் இந்த பனி உருகக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சவர் இவர் தான் வீரபத்ரன் ராமநாதன். ஸோ மதுரையில் பிறந்தவர் இவர், சரிங்களாப்பா. மதுரையில் பிறந்து சென்னையில் வளர்ந்தவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தான் இந்திய அறிவியல் கல்வி நிறுவனம் இதுலலாம் படித்து பட்டம் வாங்கியிருக்காரு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. கிராஃபுட் பரிசு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா வீரபத்ரன் ராமநாதன். ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அறிவியலுக்கான இது காலநிலைக்கான நோபல் பரிசு, அதாவது புவி அறிவியல்னு சொல்கிறாங்க. புவி அறிவியலுக்கான நோபல் பரிசு தான் இந்த கிராஃபுட். ரைட், ஓகே. அடுத்து இந்த உலக செய்தியில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, லாஸ் ஏஞ்சல்ஸில் 68 அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சல்ஸில் 68வது ஆண்டு கிராமி விருது வழங்குற விழா நடைபெற்றிருக்கு. அதில் தலாய் லாமா இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு முதல் கிராமி விருதை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அவரோட மெடிடேஷன்ஸ் தி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹிஸ்கோலினஸ் தி தலாய் லாமா, சரிங்களா. இதான் அவர் வெளியிட்ட, அதாவது வாய்ஸ் ரெக்கார்டு, சரியாப்பா, வாய்ஸ் ரெக்கார்டு வெளியிட்டிருக்காரு. மெடிடேஷன்ஸ் ஆடியோ புக்குன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ சிறந்த கதை சொல்லல் ஒலி புத்தகம் பிரிவில் இவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. என்ன ஒலி புத்தகம் அப்படின்னா, மெடிடேஷன்ஸ் த ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் தி ஹிஸ்கோலினஸ் தி தலாய் லாமா, இதுதான் அந்த புக்கு பேர், சரியாப்பா. ஒலி புத்தகம், சவுண்டு புக்கு. சரி, ரைட். அடுத்து இந்த இது கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, என் கனவு என் எதிர்காலம் திட்டம், அதை வந்து முதல்வர் நாளை தொடங்கி வைக்கிறான்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து இதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் உள்ளே கொடுக்கல. வெறுமனே இளைஞர்கள் கனவுகளை பதிவு செய்வதற்காக, தங்களது கனவுகளை பதிவு செய்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ள புதிய இணையதளத்தை துவக்கி வைக்கிறார் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மறுநாள் நியூஸ் பேப்பர், நம்மளுக்கு 4ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் வந்துட்டு இது சார்ந்து தெளிவான இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு என் கனவு என் எதிர்காலம் திட்டம் அப்படின்னா என்னென்னா, இளைஞர்கள் வந்து தங்களோட கனவுகள் அடுத்து எப்படி இருக்கணும், இல்லை தங்களுக்கான வேலை வாய்ப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு கனவாக பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் துவங்க போகிறாங்க. அது ஒன்று தான் இப்போதைக்கு இதில் கொடுத்துருக்குது. ஸோ அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் வரும்போது அதோட நோக்கம் எல்லாமே வந்து கொடுப்பாங்க, சரிங்களா. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் நியூஸ் அவ்வளோதான்ப்பா. 3ஆம் தேதி பிப்ரவரிக்குரிய நியூஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு நம்ம மேதகு கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் வந்து வெளியிடுவோம். விருப்பப்படுறாங்க 8667722090 அப்படின்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ப்பா. நன்றி.